ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வினிதாஸ் கிரியேஷன்ஸ். எப்படி இருக்கீங்க? எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் லாங் வீடியோ போட்டே கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நானும் இந்த லாங் வீடியோ போடணும் ரொம்ப நாளாக அப்படியே பெண்டிங்லேயே வச்சுருந்தாங்க. என்னால் வாய்ஸ் கொடுத்து போடவே முடியல. அவ்வளோ ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு ஒர்க் எல்லாமே. ஒன் பை ஒன்னாக பண்ணிகிட்டே இருக்கிறதுனால பேக் டு பேக் ஒர்க் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கா. அதனால நமக்கு லாங் வீடியோக்குன்னு தனியாக உட்காந்து வாய்ஸ் ஒர்க் கொடுக்கவோ இல்லை வாய்ஸ் வீடியோ எடுக்கவோ டைம் இல்லாமல் இருக்குது. இந்த vlog வந்துட்டு இது நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்திருந்தேன். ஏன்னா இது கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பாருங்கள், பாதி ஷார்ட்ஸாகவும் பாதி லாங் வீடியோவாகவும் நான் எடுத்திருந்தேன். இது ஆக்சுவலாக உங்களுக்கு தம்ப்நெயில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி வீடியோ அப்படின்னு. என் லைஃப்பில் நான் வந்துட்டு எனக்கு ஒரு வேணும், எனக்கு கண்டிப்பாக இது கிடச்சி ஆகணும் அப்படின்னு நான் ரொம்ப தீவிரமாக இருந்ததில் இதுவும் ஒன்றுங்க. ஏன்னா இப்போ நமக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னா நமக்கு அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். நம்ம அவ்வளோ தீவிரமாக நினைக்கிறேன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா நமக்கு அது இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ 2025ல் என்னுடைய ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10 to 15 விஷ்லிஸ்ட் நம்ம எழுதி ரெடி பண்ணி வைப்பாங்க. இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வருஷத்தில் முடியலை அப்படின்னா நெக்ஸ்ட் இயராவது கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் எழுதி வைப்பேன். அதில் ஃபஸ்ட்டு நான் இது பண்ணது வந்துட்டு இந்த ஒரு அவார்ட் வாங்கணும் அப்படின்ற ஒரு இது தான். ஹோம் ஆண்டர்ப்ரனராக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் ஆனதுக்கப்புறம் சோஷியல் மீடியா இந்த மாதிரி எதுக்காச்சும் நான் வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி 2025ல் யூனிவர்ஸ் பிரபஞ்சம் வந்துட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. 2 கேட்டகரி. ஒன்று வந்துட்டு என்னுடைய தொழிலுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம், இன்னொன்று நான் ஒரு 4 to 5 இயர்ஸாக யூடியூப் வச்சுருக்கேன். அந்த யூடியூப்புக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் வந்துட்டு எனக்கும் கிடச்சிது. ஸோ அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அதுக்கு நிறைய இன்டர்வியூ லாஸ்ட்டாக வந்துட்டு எல்லாத்தையும் செலக்ட் ஆகி நாளைக்கு ஜூலை 6ஆம் தேதி சஃபீரா ஹோட்டலில் ஜூரி இன்டர்வியூ இருக்குது. அதில் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சோஷியல் மீடியாக்கான அவார்டு வந்துட்டு கிடைக்கும். எனக்கு இவ்வளோ தூரம் வந்ததே பெருமையாக இருக்குது. ஒரு அவார்டு கையில் வாங்கினதே வந்துட்டு ரொம்ப நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன் எப்போவுமே. ரொம்ப சந்தோஷம் இதை வந்துட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறது. நீங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் எனக்கு கிடச்சிருக்காது. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இது வந்து நம்ம பொட்டிக்காகவும் நான் முன்னாடியிலேருந்தே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஃபஸ்ட்டு நமக்கு ஹிட் கொடுத்த ஒரு ப்ராடக்ட் என்னென்னா மாக்குளம் கட்டி, அதுக்கப்புறம் பஞ்சகவ்ய சாம்பிராணி, பஞ்சகவ்ய விளக்கு, அப்படி ஒன் பை ஒன்னாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணி புது ப்ராடக்ட் அப்படி லான்ச் பண்ணி ஃபைனலி நம்ம வந்துட்டு இப்போ சாரீ பிஸ்னஸ் வந்துட்டு ஒரு 1 இயராக ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா கடவுள் புண்ணியத்தில் நல்லாவே ரன் ஆகிட்டுருக்கு, நல்லாவே போயிட்டுருக்கு. ஒரு புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே இடிக்குது. எப்படி வைக்கிறது, எங்கே பண்ணுறது, என்ன. ஏன்னா ரெண்டட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே போரூர் கிட்ட ஐயப்பந்தாங்கல் கிட்டலாம் ரொம்ப ஜாஸ்தியாக கேட்குறாங்களா. நமக்கு இப்போது ஒரு என்ன தான் நம்ம இவ்வளோ வருஷம் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஸ்டார்ட் அப் மாதிரி தான். நமக்கு சோஷியல் மீடியா நம்பி தான் நம்ம வந்துட்டு இது வச்சுருக்கோம் இல்லையா. ஸ்டார்ட் அப் மாதிரி தான். 15,000 கொடுத்து நம்ம ஒரு ரெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்ம போட வேண்டியது இருக்கும் இல்லையா. ஏன்னா நம்ம கடையை வந்துட்டு ஓப்பன் பண்ணணும், நிறைய அதில் ப்ராசஸிங்லாம் இருக்குது, நிறைய நம்ம ரெனோவேட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பிளான் பண்ணி பார்த்தோம். ஓகே, இப்போதைக்கு வேண்டாம், நம்ம ஒரு வீடை வந்துட்டு ஆல்ரெடி 2 BHK அதை 1 BHK வந்து நம்ம பொட்டிக்காக மாற்றணும் அப்படின்னு தான் இப்போ அந்த ப்ராசஸில் தான் போயிட்டுருக்கு. சரி, நான் அதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அப்புறமா ஷேர் பண்ணுறேன். அந்த பொட்டிக் மாதிரி மாற்றினதுக்கப்புறம் நான் அதெல்லாம் அப்புறமா ஷேர் பண்ணுறேன். இது வந்துட்டு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கிளம்பியாச்சு. எனக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, 1 month முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த அன்னைக்கு இந்த நாள் இந்த டைமிங் அப்படின்ட்டு மெயிலெலாம் போட்டு எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு 3 நாள் தொடர்ந்து லீவ் போட்டு கோயம்புத்தூர் போயாச்சு. சரி, கோயம்புத்தூர் போயிட்டோம்ல, இதோட எப்போ வரப்போகிறோம், போயாச்சு. அங்கே போயிட்டு கொஞ்சம் நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துக்கலாம் அப்படின்னு லீவ் டேட்டெல்லாம் கொடுத்து கிளம்பியாச்சு. சனிக்கிழமை காலையில் கிளம்பலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பேக்கிங் ஒர்க் அது இதுன்னு பண்ணுறதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு காலையில் கிளம்புனோம். ஒரு 7:30 போல் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. கோயம்புத்தூர் போய் சேர்றதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 11:30 ஆகிடுச்சுங்க. முன்னாடியே ரூம்லாம் வந்துட்டு புக் பண்ணிட்டோம். ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்ட் வந்துட்டு கோயம்புத்தூர் இருக்காங்க, அவங்க ரூமில் எங்களுக்கு புக் பண்ணி வச்சுட்டாங்க முன்னாடியே. ஸோ போனதும் கோயம்புத்தூர் காந்தி நகர் அங்கே போயிட்டு அம்பிகா ரெசிடென்சின்னு நினைக்கிறேன், அங்கே போய்ட்டு ரூமெல்லாம் வந்துட்டு செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ளாட் எல்லாருமே சாப்பிட்டு அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டோம். ஏன்னா சரியான டயர்டாக. மறுநாள் சண்டே, முருகருக்கு உகந்த நாள் கிருத்திகை அன்றைக்கி இருந்தது. நான் வந்துட்டு வீட்டில் முருகருக்கு உண்டான திங்ஸ் எல்லாமே கொண்டு போயிருந்தேன். முருகரையும் சேர்த்து தான் கொண்டு போயிருந்தேன். என் பேக்கில் எப்போவுமே ஒரு குட்டி ஒரு 1 inch வந்துட்டு முருகர் எப்போவுமே பேக்கில் இருப்பாருங்க. ப்ராஸில் வச்சுருப்பேன் நான். எங்கே போனாலும் கையிலேயே வச்சுட்டு போகிறது. அது ஒரு பிலீவ்னு சொல்லி நினச்சிக்கோங்களேன், என்னுடைய ஒரு நம்பிக்கை அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அந்த மாதிரி நான் வந்துட்டு இது கொஞ்சம் பெருசாக, ஏன்னா ஒரு 3-4 டேஸ் நம்ம ஸ்டே தான் பண்ண போகிறோம் இல்லையா. அதனால் கிருத்திகெல்லாம் வருது. இவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு முருகர் கை கொடுத்துருக்காரு அப்படின்போது நம்ம அவருக்கு எப்படி விளக்கேற்றாமல் சாமி கொண்டு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு போயாச்சு. காலையில் எழுந்திரிச்சதும் ஹேர் வாஷ் பண்ணலை, ஏன்னா தண்ணி எனக்கு செட் ஆகாது.
சும்மா மேலுக்கு மட்டும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் முருகர் எடுத்து வச்சு விளக்கு எல்லாம் ஏற்றிட்டு கந்தசஷ்டி கவசம் 108 போற்றிகள் அது எல்லாமே முருகர்கிட்ட உட்காந்து படிச்சுட்டு காலையில் டீ காஃபிலாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டிஃபனும் ஆர்டர் பண்ணியாச்சு. அதெல்லாம் வந்தது சாப்பிட்டுட்டு எனக்கு 12:30 ஆஃப்டர்நூன் போல் தான் அங்கே ஃபங்க்ஷன் இருந்தது. நம்ம ஹோட்டல்லேருந்து நியர்பை தான், ஒரு 50 மினிட்ஸ் வாக்கபிள், 15 கூட இல்லை, 10 நிமிஷம் வாக்கபிள் தான். ஏன்னா கொஞ்சம் நியர்பையாக இருக்கட்டும், தேட வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே கிட்டக்கே நாங்கள் வந்துட்டு ரூம் பார்க்க சொல்லியாச்சு. 12 o'clock நான் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் க்ரூமிங் வீடியோ, ப்ரீ ப்ளீட்டிங்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த சாரீ நம்மக்கிட்டே இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்கும். சாஃப்ட் ஒரு பனாரசி சில்க் மேங்கோ சாரீங்க, ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா லைட் வெயிட்டாக இருக்கும். நம்மளுடைய புட்டிக் நேம் தனஞ்சயன். அது சொல்லும்போது அப்படி India's best boutique, requesting Vinita to join us on stage, the founder of Dhananjayan. பக்கத்திலே நீங்க கை வேகமா தட்டுங்க, நீங்க இன்னும் வாங்கணும். Good. That is great. Excuse me. சும்மா சொன்னேன், அவங்க அவார்ட் வாங்கி கிளம்பிடுவாங்க, கை தட்டுறதுக்கு இருக்க மாட்டாங்க. So the next category, the best, India's best early childhood educator and teacher trainer, IIM TTI Coimbatore, Ramya. ஸ்டேஜில் பெஸ்ட்டு போட்டிக் தனஞ்சயன்னு சொல்லும்போது அவ்வளோ ஒரு கூஸ் பம்ப்ஸ், ரொம்ப ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஏன்னா இதுதான் எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். நான் வந்துட்டு எனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு நினச்சது. ஸோ அது கிடச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து எங்கள் ஹஸ்பண்டை கொடுத்துட்டு அவர் தான் வீடியோலாம் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தார். அவருமே ரொம்ப ஹாப்பி. ஸோ நல்லபடியாக அந்த அன்னைக்கு வந்துட்டு டே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வீடியோ எடுக்கவே தோணலை. ஏன்னா அவ்வளோ ஒரு நான் ஹாப்பினஸில் இருந்தேன்னா வீடியோ எதுவுமே எடுக்கல. நல்ல ஃபேமிலி கூட அந்த மொமெண்ட்டை எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீஜா சாமின்னு சொல்லிட்டு. அவங்க கூட அப்படியே பேசிட்டு இருந்து நானும் அங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து கிளம்பி நாங்கள் ஹோட்டல் போயிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணோம் சொல்லிட்டு நாங்கள் ஹோட்டல் போயிட்டோம். அங்கே போயிட்டு அங்கேயுமே எஸ்எஸ் இருந்தது. எனக்கு பிடிச்சது எஸ்எஸ்ங்க, பட் நான் பிரியாணி சாப்பிட மாட்டேன். பசங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க, நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போய்ட்டு அகைன் தூங்கியாச்சு. மறுநாள் எங்கள் ஹஸ்பண்டுக்கு மண்டே போல் வந்துட்டு அங்கே அவருக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. ஏன்னா அவர் வந்துட்டு கோயம்புத்தூரில் தான் அவங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது. அவருக்கு மீட்டிங் இருந்தது மறுநாள். ஸோ அந்த டே ஃபுல்லாகவே நான் ரூம்லேயே தான் இருந்தேன், எந்த வேலையும் செய்யல, ரூம்லேயே தான் இருந்தேன். கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க காலையில் மீட்டிங் போயிட்டு நைட்டு 7:30 தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டே அப்படியே போயிடுச்சு. அகெயின் சடனாக பிளான் பண்ணி மருதமலை போகலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். நான் வந்துட்டு ரூம்லேயே தான் இருப்போம் போல், ஒரு 3-4 days அங்கே தான் சுற்றி பார்ப்போம் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு மருதமலை நம்ம போவோம் அப்படின்னு வீட்லேயே நான் தோணிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு வேறு மாதிரி ஏதாவது ட்ரெஸ் கொண்டு போயிருப்பேன், இல்லை வேறு சாரியாவது கொண்டு போயிருப்பேன். எனக்கு சடனாக அவங்க போகலாம் அப்படின்னு சொல்லுறதுமே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்கிட்ட சாரியுமே இல்லை. நான் சும்மா ரஃப்யூஸாக போடக்கூடிய ஒரு மேக்ஸி, இந்த பேண்ட் அந்த மாதிரி தான் கொண்டு போயிருந்தேன். கோவில் போகும்போது எப்படி நம்ம இந்த மாதிரி போட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு ஓகே நம்ம அவார்டுக்கு கட்டியிருந்த சாரியை நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரியை கட்டிட்டு கோவில் கிளம்பியாச்சு அங்கேருந்து. ஆனால் ஒன்று சொல்லணுங்க, நான் லாஸ்ட்டாக ஒரு மே மந்த் போல் நான் வந்துட்டு மருதமலை கிட்ட வரைக்கும், மருதமலை கிட்டனா மருதமலை அடிவாரம் வரைக்கும் நான் வந்திருக்கேன். பட் மேலே கோவிலுக்கு போகலை. ஏன்னா அது வந்துட்டு வேறு கமிட்மெண்ட் மாதிரி வந்தது. நாங்கள் ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் வந்திருந்தது ஃபேமிலியோட. எங்கள் ஹஸ்பண்ட் வரல, அம்மா, என் தம்பி ஒய்ஃப் அந்த மாதிரி ஃபேமிலியோடு வந்திருந்தேன் வேன்லாம் வச்சு. அப்போ வந்துட்டு நான் கேட்குறேன், மருதமலையா இது, நம்ம ஏன் இங்கே போகல அப்படின்னு. இல்லை நம்ம வேறு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் அந்த மலையை பார்த்து திங்க் பண்ணது, நான் கண்டிப்பாக இங்கே வருவேன் முருகா, என் ஃபேமிலியோட நான் கண்டிப்பாக வந்து உங்களை பார்ப்பேன் அப்படின்னு. எப்படி நடந்ததுன்னே தெரியல சீரியஸ்லி. எனக்கு அது நான் எங்கள் ஹஸ்பண்டை சொல்லும்போது அவங்க சிரிக்கிறாங்க, எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. அது அதே மாதிரி எனக்கு தெரியும் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வரமாட்டாங்க. அவங்க வந்துட்டு ஒரு அப்படியே எனக்கு ஒரு ஆப்போசிட் டைரெக்ஷன். நான் கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லுவேன்னா அவங்க வந்துட்டு இல்லை வீட்டிலே உட்காந்து சாமியை பாரு, வீட்லேயே இருக்குது சாமி, நீ உட்காந்து மெடிடேஷன் பண்ணு உனக்குள்ளே, அப்படி இப்படின்னு ஒரு லாஜிக்காக பேசுவாங்களா. அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னு. பட் நான் வேண்டிக்கிட்டேன், இவ்வளோ தூரம் வந்து நம்ம மருதமலை முருகரை பார்க்காம போகிறோம்ல, கண்டிப்பாக நம்ம வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி மேலே வேண்டிக்கிட்டது ஜூனில் அது நிறைவேறுச்சு. அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் போகிற மாதிரி இருந்தது. ஹஸ்பண்ட் எல்லாருமே ஃபேமிலியோடு, நாங்கள் 4 பேரும் ஃபேமிலியோடு அங்கே நைட்டு ஸ்டே பண்ணி சாமியை பார்த்துட்டு வந்திருந்தோம். அது எவ்வளோ பெரிய ஒரு பிளெஸிங்ஸ் இல்லையா. எனக்கு ரொம்ப அது பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எப்படி சொல்கிறது, இவ்வளோ தூரம் ஒரு கடவுள் நம்மளை வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய பிளெஸிங்ஸில். கோவிலுமே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க, ஸ்டெப்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. காலையில் வந்துட்டு 6 o'clock போல் கோவில் ஓப்பன் பண்ணுறாங்க, நைட்டு 6 o'clock வரைக்கும் கோவில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் மேலே அலோட் கிடையாது. டியூஸ்டேஸில் வந்துட்டு நமக்கு பாதை இருக்குது,
ரோடு மாதிரி போகுது. பட் டியூஸ்டேஸில் கார் மேலே அலோட் கிடையாது. நமக்கு மருதமலை கோவில் மேலே போகிறதுக்கே அடிவாரத்துக்கிட்டேருந்து பஸ் போகுது. பஸ் வந்துட்டு கொஞ்சம் பர்டிகுலர் டைம் மட்டும்தான். ரொம்ப கூட்டமாக இருந்தது. நான் போகிறாச்ச வந்துட்டு செவ்வாய்க்கிழமையா, இன்னும் சொல்லவா வேணும், சரியான கூட்டம். போகும்போது படிக்கட்டில் போயாச்சு. 847 படின்னு நினைக்கிறேன். போயிட்டு அதுக்கப்புறம் என்னால் பாதி அளவுக்கு நடக்க முடியல. ஏன்னா எனக்கு பிளானிங்கே இல்லைல்ல. சாரியெல்லாம் கட்டிட்டு என்னால் ஒரு பர்டிகுலர் டைமில் நடக்க முடியல. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே போவோம் படிக்கட் மாதிரி போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு நல்லா தரிசனம் கிட்டக்க பார்த்துருந்தேன். அவ்வளோ ஸ்பெஷல் தரிசனம் தான் சொல்லணும் எனக்கு. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு வந்துட்டு ஒரு பரவாயில்ல, நம்மளை சுற்றியுமே ஒரு பவர் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுங்க. ஸோ அது சொல்ல வார்த்தைகள் இல்லை. அந்த மொமெண்ட் அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருக்கா? சாமி நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு மொமெண்ட்டில் சாமி உணர்த்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் இருக்கான்னு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கோபுரம் பாருங்கள், கோபுர தரிசனம் கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு 30 டேஸ்க்குள்ளே நம்ம அந்த கோவில் போகிறது ரொம்ப சிறப்பு, நல்லதுன்னு சொல்லுவாங்க. கும்பாபிஷேகம் பார்க்குறதே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் வந்துட்டு மே மந்த்தும் என்னமோ தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. அங்கே லைனில் நிற்கும் போது தான் ஒரு ஆண்டி சொல்லியிருந்தாங்க எனக்கு. ஸோ முடிஞ்சு நம்ம இவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு வந்துட்டுமே அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, அந்த கோவில் வந்துட்டு கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. மெயினாக அந்த கோவிலில் பாம்பன் சுவாமிகள் வாழ்ந்த இடம், குகை, அவர் இருந்த வந்துட்டு போகிற வழி எல்லாமே அங்கே கம்ப்ளீட்டாக இருந்ததுங்க. மேலே கோவிலுக்கு ஏறி கீழே டவுனில் வந்துட்டு பாம்பன் சுவாமிகளுடைய குகை கோவில் இருக்குது. அவருடைய குகை கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவிலுக்கும் மருதமலை முருகருடைய மூலஸ்தானம், ஆதி மூலஸ்தலம் சொல்லுவாங்க இல்லையா, அவருக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கும் ஒரு சின்ன சுரங்கப்பாதை இருக்குது. அங்கே தான் அந்த வழியாக தான் முருகரும் பாம்பன் சுவாமிகளும் சந்திப்பாங்க, பேசிக்குவாங்க. அவர் வந்துட்டு வழிபட்டுட்டு வருவார் அப்படின்லாம் சொல்லப்படுது. ஸோ கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. கொஞ்சம் எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருந்தது. அங்கே போகும்போது எதுவுமே நம்ம வந்துட்டு இது அப்படி தான், இது எப்படி தான் நம்ம பேசவே முடியாது. எல்லாமே ரியலிஸ்டிக்காக அப்படியே இருந்ததுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஒரு பிளெஸிங்ஸ், ஒரு பாசிட்டிவ் டேன்னு தான் சொல்லணும். அது சித்தர் கோவில் போயிட்டு அங்கே வந்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து அவர் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு மனசேல வர்றதுக்கு, ஏன்னா கோயம்புத்தூர் எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு. பொதுவாகவே எனக்கு லாஸ்ட் டைம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட அந்த கோயம்புத்தூர் வந்துட்டு ஒரு இது இருந்தது, நம்ம எங்கேயே போயிடலாமா செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அவர்கிட்ட. போகலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் எனக்கு அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் சென்னை வர எனக்கு தோணவே இல்லை, அங்கே இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லைல்ல, நமக்கு எல்லாமே இங்கே தான் இருக்கு இல்லையா, நம்ம வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த சாரீ வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடுறதுக்காக கொஞ்சம் அப்படியே ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த சாரீ, ரொம்ப அப்படியே கன்வீனியண்ட்டாக கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி விளக்கேற்றிட்டு சாமிக்கிட்ட அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து மெடிடேஷன்லாம் பண்ணிவிட்டு நம்ம சிஸ்டர் 2 பேரில் நிறைய பேரை பார்த்துருந்தேன். நிறைய பேர் பேசியிருந்தாங்க. இது வந்துட்டு பாப்பா வந்து எதிர்ச்சியாக வீடியோ எடுத்தாங்க போல, எனக்கு தெரியாது, சீரியஸாக எனக்கு தெரியாது. வேறு எந்த ஆங்கிள் அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வெள்ளையங்கிரி போகலாம், வெள்ளையங்கிரினா இவர் ஈஷாவை பார்க்க போகலாம், ஆதியோகியை பார்க்க போகலாம், அங்கே போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அசதியாக இருந்த மாதிரி இருந்தது. ட்ராவலிங் டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் அசதியாக இருந்ததா, நம்ம திரும்பி ரூமுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்பி சாப்பிட்டுக்கிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்துட்டு ஈவினிங் போல் அங்கேயுமே விளக்க வச்சுருந்தேன். ஸோ விளக்கேற்றிட்டு நான் வாங்கின அந்த அவார்டு, அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே முருகர்கிட்ட வச்சுட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மற்ற அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தோம். எல்லாமே நிறைய பேர் வந்து இப்போ கூட கேட்குறீங்க, இவ்வளோ சாமி கும்பிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு என்ன கிடச்சிது அப்படின்னு கேட்குறீங்க. என்னுடைய வீடியோஸ் எல்லாம், பழைய வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வாங்கன்னு தான் சொல்லுவேன். பார்த்துட்டு வாங்க, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, நிறைய விஷயங்கள் வந்துட்டு வாழ்க்கையில் வந்திருக்கு, நிறைய விஷயங்கள் போயிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என் வாழ்க்கைக்கு அன்வான்டான விஷயங்கள் தான். இது இருந்தால் உனக்கு இது தேவையில்லை, இது இருக்கவே வேண்டாம், உனக்கு எதுக்கு இது அப்படின்னு கடவுள் வந்துட்டு தானாலே அது பிடிங்கின விஷயந்தான். ஸோ வந்த விஷயம் எல்லாமே இதுதான் உனக்கு பெஸ்ட் அப்படின்னு எனக்கு கொடுத்த விஷயம். ஸோ இது போதுமே, வேறு என்ன இருக்குது சொல்லுங்களேன். எனக்கு பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி நடக்கும் அப்படின்னா அதை நான் கப்புன்னு பிடிச்சிக்குவேன். அந்த மாதிரி தான் என்னுடைய ஆன்மீகம் எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் அப்படின்னா அதை நான் பிடிச்சிக்கிறேன். நைட்டு டின்னர்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, அதை அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுநாள், அதாவது 3 டேஸ்னு கணக்கு பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் ஸ்டே பண்ணது 6 டேஸ் 5 டேஸ் சம்திங், 5 to 6 டேஸ் சம்திங் நினைக்கிறேன். அந்த டேயில் இருந்தோம். அந்த ஒரு நாளைக்குமே வந்துட்டு ஒரு இடமா போகிறது, சிறுவாணி போயிட்டு வந்திருந்தோம். இதெல்லாமே நான் வீடியோ எடுக்கல, ஏன்னா கொஞ்சம் ப்ரைவசியும் தாண்டி வீடியோ எடுக்க மறந்துட்டேன்னு தான் சொல்லணும்.
எனக்கு ஞாபகம் தான் கண்டிப்பாக எடுத்திருப்பேன். அந்த மொமெண்ட்டை வந்துட்டு நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். என்னுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், யூடியூப் லைஃபாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நான் நினச்சிக்கிறது வந்துட்டு இந்த ஒரு லைஃப் தான். என் லைஃபாக இருக்கட்டும், எனக்கு கிடைச்ச விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான். ஸோ என்னுடைய அந்த ஹாப்பி மொமெண்ட்டை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பார்க்கும்போது உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள் பல. கண்டிப்பாக உங்களுடைய விஷஸ் எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.